கடந்த ஞாயிற்றுக்கிழமை சபையிலே கொடுத்த செய்தியைத்தான் கேட்க போகிறீர்கள். அவருடைய செய்தியில் ஆழமான சத்தியங்கள் இருக்கின்றன. காரணம், அந்த பைபிளை நன்றாக கற்றறிந்தவர். இப்பொழுது அவருடைய செய்தியை கேட்போமா? அமைதியா அவருடைய செய்தியை கேளுங்கள். ஆழமான செய்தி. அநேக காரியங்களை இந்த செய்தியிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இதோ அவருடைய செய்தி. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரத்துக்காக, உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்ட சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும் என்ற தலைப்புல பாக்குறோம். கடந்த வாரத்தோட 4 வாரங்கள் பார்த்துட்டோம். ஆசீர்வாதமா இருந்தது. இன்றைக்கு 5வது வாரமாக கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும். அப்போ இன்று கர்த்தரின் பந்தி ஆயத்தப்படுத்துகிற இந்த வேளையில கர்த்தரின் பந்தியை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள்ல பார்த்தோம் இயேசு எவ்விதமாக இந்த கர்த்தரின் பந்தியை அனுசரித்தார், செய்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு பாருங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அதுல 23வது வசனத்துல இருந்து 31வது வசனத்து வரைக்கும் 9 வசனங்கள் பவுல் எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்துல 23ல இருந்து 31 வரைக்கும் 9 வசனங்கள். நல்லா கவனிங்க. இயேசுவின் சீடர்கள் 12 பேரு. இயேசுவின் சீடர்கள் எத்தனை பேரு? 12 பேரு. பிளஸ் பிறகு லூக்காவில் சொல்றாரு, பிறகு பின்னும் 70 சீசர்களை 2 போகும்படி 70 சீசர்களை அனுப்பினார் இருக்கு. நல்லா கவனிங்க. பைபிள்ல முழுக்க பைபிள திறக்க கூடாது. இங்க பேசுறத கவனிக்கணும். கவனமாய் வார்த்தையை கேளுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப 12 பிளஸ் 70 மொத்தம் 80. எத்தனை பேரு சீசர்கள்? 82 சீசர்கள். 82 சீசர்களுக்கு இல்லாத அறிவும் புத்தியும் இந்த பவுலுக்கு வந்தது. 82 சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த அறிவு கிடையாது, சிலுவையை குறித்த புத்தி கிடையாது. அவர் மறுபடி சொல்லித்தான் கொடுக்குறாரு. மொத்தம் அத அவங்களுக்கு வருதில்லை, அவ்வளவு ஈஸியா வர்றதில்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த வெளிப்பாடு வந்தது. இந்த 82 சீடர்களும் இயேசு கூடவே இருந்தவங்க, இயேசுவின் போதனையை கேட்டவங்க. இந்த சீடர்கள்லாம் அந்த கடைசி நேரத்துல இயேசு இதை வாங்கி புஷியுங்கள், இது உங்களுக்காய் புட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, அந்தபடி பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சித்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்குன்னு சொல்லி அதான் செஞ்சு பிராக்டிக்கலா செஞ்செல்லாம் காமிச்சாரு. இந்த பிராக்டிக்கலா செஞ்சு சாப்பிட்டும் கூட அந்த வாங்கி சாப்பிட்டவங்களுக்கும் வாங்கி குடிச்சவங்களுக்கு கூட அந்த அறிவும் புத்தியும் கிடையாது. ஆனா இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளாத ஒரு ரவுடியா இருந்த, ஒரு கொலைகாரனா இருந்த, ஒரு முரட்டாட்டம் உள்ளவனா இருந்த, சபைகளை இடிக்கிறவன், சனங்களை கொல்லுகிறவனா இருந்த பவுலுக்கு இந்த அறிவு வந்தது, இந்த புத்தி வந்தது. கவனிக்கிறீங்களா? எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு? கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 10, 11, 12. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன சொல்றாரு? இந்த வெளிப்பாடு யார் மூலமா கிடைச்சது? இயேசுநாதர் வந்து சீடர்களுக்கு போதித்தாரு, கற்றுக்கொண்டாரு. என் மரணம் வரும் வரைக்கும், நான் வரும் வரைக்கும் என் மரணத்தை நினைவுன்னு சொல்லி கொடுத்தாரு. அவங்களுக்கு கூட இவ்வளவு வாஞ்சை இல்லை, இவ்வளவு வைராக்கியம் இல்லை, இந்த வெளிப்பாடுகள் இல்லை. ஆனால் எங்கோ இருந்து வந்த பவுலுக்கு இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு வந்தது. அந்த பவுல் தான் இதை குறித்து சொல்லுகிறார். அதை குறித்து உங்களுக்கு ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் விவரித்து சொல்ல போறேன். கர்த்தரின் பந்தியும் அதனுடைய அவசியம். நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தி அவசியம்.
நீங்கள் வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தி அவசியம். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தி அவசியம். நீங்கள் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தி அவசியம். நீங்கள் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, உற்சாகத்தோடு இந்த சமுதாயத்துல வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய பந்தி அவசியம். கர்த்தருடைய சரீரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 23 31 வரைக்கும் 9 வசனங்கள். முதலாவது பார்ப்போம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவம். அப்போஸ்தலனாகிய பவுல் பைபிள மூடுங்கண்டா பதில் சொல்லிட்டேன். கவனிங்க. நீங்க படிக்க முடியாது. நீங்க அங்க படிச்சு நீங்க கவனிக்காது. ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னா கீழ்ப்படியணும், கத்துக்கிறணும். கர்த்தருடைய வசனத்துக்கு கவனமா கேட்கணும். வீட்டுல பைபிள் படிங்க. வீட்டுல பைபிள் படிக்கிறது இல்ல. சபையில உட்காந்துக்கிட்டு பிரசங்க கையில பைபிள் படிச்சீங்கன்னா பேசுறது வழங்காது, பைபிள் படிக்கிறது வழங்காது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 3 காரியத்தை கவனிங்க. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவம். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பவுல், அப்போஸ்தலன் பவுலுக்கு உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25, 26 4 வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக குற்றப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போசனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். அல்லேலூயா. 4 காரியங்கள் அவர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றார். 23வது வசனம். இயேசுவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 24வது வசனம். ரத்தத்தை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். 25வது வசனம். இயேசுவின் வருகை மட்டும் இதை செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த கர்த்தரின் பந்தி. இது 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னபடி இப்ப சொல்றேன். உங்களுக்கு மாசத்துல 1 நாள் கொடுக்குறோம், சரிங்களா? நான் டெய்லி எடுக்கிறேன். டெய்லி 7 மணி 7:30 ஆச்சுன்னா ஆலயத்துல போய் உட்காந்து முதல்ல திருவிருந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அந்த வேத பகுதியை வாய்ச்சி திருவிருந்து எடுத்துட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அல்லேலூயா. டெய்லி, இன்னைக்கும் டெய்லி, என்னைக்கும் சரி, டெய்லி, கடந்த சில மாதங்களாக, சில வருஷங்களாக. அல்லேலூயா. அது அந்த அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். கர்த்தரின் பந்தியை குறித்து ஒரு வாஞ்சை இருக்கணும். கர்த்தரின் பந்தியை குறித்து ஒரு தாகம் இருக்க வேண்டும். அத பவுல் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை ஒப்புவிக்கிறேன், உங்களுக்காக ஒப்புவிக்கிறேன், உங்களுக்காக கற்றுக்கொள்றேன், நீங்கள் இவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பேதுருவுக்கு கூட இந்த இது இல்லைங்க, இந்த வெளிப்பாடு இல்லைங்க. கூட இருந்த மத்தேயுக்கு இந்த வெளிப்பாடு இல்ல, யோவானுக்கு இல்ல, மார்க்குக்கு இல்ல. ஆனா கொரிந்தி சபைக்கு எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த அற்புதமான ஒரு வெளிப்பாடு, இதை நான் இயேசுவினிடத்துல பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றார். 2வது காரியம், கர்த்தரின் பந்தியை அபாத்திரமா எடுக்கக்கூடாது. அபாத்திரமா எடுக்கக்கூடாது. அபாத்திரம் என்றால் என்ன? அபாத்திரம் இன்னைக்கு சபைகள்ல ஊழியக்காரங்க செய்யற தப்பு என்னன்னு சொன்னா, திருவிருந்து எடுக்க ஆயத்தம் உள்ள தகுதி உள்ளவங்க எல்லாம் இருங்க, தகுதி இல்லாதவங்க எல்லாம் வெளியே போங்கன்றாரு. இதுல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசினவங்க கூட ஒரு குறிப்பு பேர் எதிர்த்து போயிடுவான். ஐயோ, இன்னைக்கு நேற்று பொய் பேசிட்டோம், நேற்று வீட்டுல சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி. இது தப்பு. யாருக்கு திருவிருந்து? யாருக்கு? இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம் பாவிகளுக்கு தான், பரிசுத்தவான்களுக்கு கிடையாது, நீதிமான்களுக்கு கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், பாவிகளை அல்ல, நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். சுகமுள்ளவர்களை அல்ல, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல, வியாதி உள்ளவனுக்கே வைத்தியன் வேண்டியதா இருக்குது அப்படின்றாரு. அப்ப யார் இதை எடுக்கணும்? திருவிருந்து எடுப்பதற்கு ஒரே ஒரு தகுதிதான், மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராய ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு. இதுதான் தகுதி. நீ அந்நிய பாஷை பேசுறியா,
பல பாஷை பேசுறியா, நீ உபவாசம் இருக்கிறியா, நீ நீதிமானா இருக்கிறியா, அப்படி அதெல்லாம் கணக்கே கிடையாது. எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து 12 பேரு ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், யூதாசு. அவனுக்கு தான் அப்ப கொடுத்தாரு, அவனுக்கு தான் ரசம் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன் இதை கொடுக்கிறது? சாப்பிட சாப்பிட சாப்பிடத்தான் ஒரு பயம் உண்டாகும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும், ஒரு பரிசுத்தம் உண்டாகும், ஒரு நீதிக்கு உண்டாகும். இதை சாப்பிட்டு போனா நீ கர்த்தர்ல பந்தி எடுத்துட்டு வந்திருக்கிறோம், பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு பயம் வரும், ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய வைராக்கியம் வரும், ஒரு உண்மையா வாழக்கூடிய வைராக்கியம் வரும். அப்ப தொடர்ந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க வீட்டுல வரையில யார்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கலாம், பொய் வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆரம்பத்துல சொன்ன மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு இந்த திருவிருந்துக்கு நீங்க என்ன செய்யணும்? திருவிருந்துக்கு ஆயத்தமா இருக்கலாம், ஆயத்தமா வெளியே போகக்கூடாது. டக்குன்னு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நெருக்கப்பட்டீர், எனக்காக ரத்தம் சிந்தி, நான் இப்படி குறைவுள்ளவனா இருக்கிறேன், உங்களுடைய ரத்தம் என் மேல் விழுகட்டும், என்னை கழுவி என்னை சுத்திகரியும், நீரே என் தகுதியா இருக்கிறீர், உங்களுடைய சரீரத்தை நான் புசிக்கவும், ரத்தத்தை பானம் பண்ணி இனி நான் உண்மையாய் வாழ எனக்கு கிருபைன்னு சொல்லி செபம் பண்ணிட்டு தைரியமா எடுக்கணும். கரங்களை தட்டி கத்திரமா பத்துமா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை விலைக்கு சொல்ல போறேன். இதை நான் எந்த ஊழியக்காரன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நல்லா கவனிங்க. எந்த ஊழியக்காரன் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஊழியக்காரன் பிரசங்கத்தை பூரா கேட்டு நான் கடனாளி ஆனது என்ன ஓப்பனா சொல்றேன். ஊழியக்காரங்க கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் பிரசங்கத்தை கேட்டு நான் கடனாளி ஆனதுதான் மிச்சம், பலவீனமானது மிச்சம், சோர்ந்து போனது மிச்சம், ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமான்னு மறுதளிச்சது மிச்சம். ஊழியக்காரங்க பிரசங்கத்தை கேட்டு, ஊழியக்காரன் நடக்கைகளை பார்த்து. சரிங்களா? ஆனால் கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் போது, அர்ப்பணிக்கப்பட்ட மிஷினரிகளுடைய வாழ்க்கைகளை வாசித்து பார்க்கும் போது, 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசித்து பார்த்த போது எனக்குள்ள ஒரு நடுக்கம் வந்தது, எனக்குள்ள ஒரு உண்மை வந்தது, எனக்கு வெளிப்பாடுகள் வந்தது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டேன், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டேன். நாமும் இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ வேண்டும், அதிசயமான வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு மிரட்டல் உள்ள கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு கூட நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது எந்த ஊழியக்காரன் எனக்கு போதித்தது கிடையாது, கற்றுக் கொடுத்தது கிடையாது. இப்படியாப்பட்ட திருவிருந்த பத்தி இவ்வளவு விளக்கமா சொன்னது கிடையாது. அல்லேலூயா. ஒரு சில பரிசுத்தவான்களை அடுத்த வாரத்துல இருந்து சொல்லுவேன், கவனிங்க. அப்போ இன்னைக்கு அபாத்திரம் என்றால் என்ன? கர்த்தரின் பத்தி அபாத்திரமா எடுக்கக்கூடாது பவுல் சொல்றாருல, பவுல் எழுதியிருக்கிறாரு. அபாத்திரம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 27, 28, 29 வசனங்களை குறித்து வாசிப்போம். 3 வசனம் 27, 28, 29, 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவனுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினரில் அபாத்திரமாய் போஷணம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஷணம் பண்ணுகிறான் என்றார். அபாத்திரம் என்றால் என்ன? பவுல் தெளிவா சொல்றாரு. அபாத்திரம்னா என்ன? அபாத்திரம்னா தாழ்வு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடாது. என்னது? தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம இந்த வார்த்தையில பொய் பேசிட்டோம், சண்டை போட்டோம், ரகசிய பாவம் செஞ்சிட்டோம், ரகசிய பாவத்துல விழுந்துட்டோம், இது எப்படி எடுக்கிறது? எடுக்காம உட்காந்தால் பாஸ்டர் சந்தேகப்படுவாரு, பாஸ்டர் திட்டுவாரு, இல்லாட்டி பாக்குறவங்க எல்லாம் நம்ம திருவந்தெடுக்கல, அவங்க திருவந்தெடுக்கல ஏதோ பாவம் செஞ்சாங்க போய் மத்த ஜனங்களை நம்மளை கேவலமா பேசிடுவாங்களே, அதனால நம்ம எடுக்காம இருந்துடலாம் அப்படின்னு ஒளியறதுதான் தாழ்வு மனம். அபாத்திரம். சொல்லுங்க, அபாத்திரம். அப்படி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். இதுக்கு பேருதான் அபாத்திரம். அபாத்திரமாய் எடுக்கக்கூடாது. 2வது விசுவாசம் இல்லாமல் எடுக்கிறது. 28 விசுவாசம் இல்லாம பாவம் செஞ்சிட்டோம், ரகசிய பாவத்துல விழுந்துட்டோம், பொய் பேசிட்டோம். அப்போ அவிசுவாசத்துல சரி நம்ம இப்படி செஞ்சிட்டோம், இது நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எந்த நிலைமையில் விழுந்தாரு எழுந்துன்னு சொல்றாரு. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இனிமேல் நல்லா வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மறுபடியும் தைரியமா எடுக்க வேண்டும். அப்ப அவிசுவாசப்படும் தாழ்வு மனப்பான்மை, மறுதளிப்பது.
மூன்றாவது சந்தேகம், அவிசுவாசம். சந்தேகம் 29ல 29வது வசனம் என்ன சொல்லுது? இதுதான் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அபாத்திரம் என்றால் வரையில பாவம் செஞ்சுட்டோம், இந்த வாரத்துல பாவம் செஞ்சுட்டோம், இந்த மாதத்துல பாவம் செஞ்சுட்டோம், அப்ப நம்ம திருவிருந்தா கர்த்தரின் பந்திய புறக்கணிக்க கூடாது. கர்த்தரின் பந்தியை புறக்கணிக்க கூடாது. இயேசுவின் சரீரத்தை புறக்கணிக்க கூடாது. இயேசுவின் ரத்தத்தை புறக்கணிக்க கூடாது. இயேசுவின் வார்த்தையை புறக்கணிக்க கூடாது. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? முழங்கால் படிவிட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பந்தியை தைரியமா விசுவாசத்தோடு எடுக்கணும், நம்பிக்கையோடு எடுக்கணும். அப்ப அங்க சுகமும் விடுதலையும் சமாதானமும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உங்களுக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக, இயேசுவின் சரீரத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படக்கூடாது. இதை நீ சபைகள்ல நீ தைதில் என்ன வெளியே போயிருன்றாங்க. நீ பாவம் செஞ்சு அடுத்த தைதில் வெளியே போயிரு. ஏசுனார் அப்படி சொல்லிய, யூதாஸ் அப்படி சொல்லலையே. டேய், என்னைய காட்டி கொடுக்க போற, என்னைய துரோகம் பண்ற, இந்த 11 பேரை தவிர நீ வெளியே நின்றா, வெளியே உனக்கு தைதியில வெளியே போய் நின்றதா இல்லையா? கிடையாது. ஏன் யூதாஸை எடுக்க சொன்னாரு? ஏன் யூதாஸுக்கும் தன் சரீரத்தை கொடுத்தாரு? ஏன் யூதாஸுக்கும் ரத்தத்தை கொடுத்தாரு? ஒருவேளை இது நிமித்தமா கூட பாவ உணர்வு அடைந்து அவன் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கலாம் தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. அவன் அதையும் மறுதளிச்சுட்டு போனதுனாலதான் அவன் தூக்கு போட்டு செத்தான். நல்லா தெரிஞ்சுக்க, கர்த்தரின் பந்தியை புறக்கணிக்கிறவர்களுக்கு தான் மரணம் வரும். அதான் அபாத்திரம். கர்த்தரின் பந்தியை விட்டு விளக்குறவங்களுக்கு தான் வியாதி வரும். ஆனா வியாதி வரட்டும், மரண போராட்டம் வரட்டும், கொள்ளை நோய்கள் வரட்டும், அநீதி வரட்டும், அக்கிரமம் வரட்டும், நீங்க பாவத்திலே விழுந்திருந்தா கூட இன்னைக்கு நான் சொல்றேன், மனிதர் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்க கணவன் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்க மனைவி உங்களை குற்றப்படுத்தலாம், உங்க பிள்ளைகள் உங்களை குற்றப்படுத்தலாம், உங்களை சார்ந்தவர்கள் உங்களை குற்றப்படுத்தலாம். உங்களுக்காய் அடிக்கப்பட்ட, உங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட, உங்களுக்காய் நெருக்கப்பட்ட, உங்களுக்காய் ரத்தம் சிந்தின, உங்களுக்காய் மரித்த இயேசு சொல்றார், வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. உங்களுக்காகத்தான் அந்த கர்த்தருடைய பந்தி. புறக்கணிக்கப்பட்ட உங்களுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய பந்தி, உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய சரீரம், உங்களுக்காகத்தான் கர்த்தருடைய ரத்தம். யாருக்காக? வருத்தத்துல, ஏழ்மையில, அநீதியில, அக்கிரமத்துல, பாவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ரத்தம். அல்லேலூயா. எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அபாத்திரம் என்பது தாழ்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், தாழ்வு மனப்பான்மையுடன் பயத்துடனும் எடுக்காமல் இருக்காது. தாழ்வு மனப்பான்மை, பயம், ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, நாம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கூட எடுக்காம விடக்கூடாது. சரியா? அங்க என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்களை வாசிப்போம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமா இருந்தார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நியாயம் நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். எப்படி நிதானித்து பார்க்கணும்? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எனக்காக அடிக்கப்பட்டார், நான் விழுந்து போன என்னை மறுபடியும் தூக்குவார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டுவேன் சொல்லியிருக்கிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எந்த நிலைமையில் விழுந்தா என்பதை மனம் திரும்பி என்னிடத்துல வாழ் சொல்றாரு. என் இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறான் சொல்லி மனம் திரும்பி குணப்பட்டு ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு கூட எடுப்பதுதான் கர்த்தரின் பந்தி. அல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மையும் பயமும் இருக்கக்கூடாது. அங்க சொல்றாரு, பின்மாற்றம் அடைவார்கள். பின்மாற்றம், இந்த தாழ்வு மனப்பான்மையில கர்த்தரின் பந்தியை புறக்கணிக்கிறவர்கள் பின்மாற்றம் அடைவார்கள். எபிரேயர் 10:10 சொல்றாரு. என்ன சொல்லப்பட்டு பார்ப்போம். எபிரேயர் நிருபத்துல 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10 37, 38, 39, 37 வாசிப்போம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால்
அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவளாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நீ பின்மாற்றம், கர்த்தரின் பந்தியை யாரு அசட்டை பண்றாங்களோ, யாரு நான் தகுதியிலேன்னு சொல்லி மறுதளிக்கிறார்களோ, இந்த மாசம் எடுக்க வேணாமியா, அடுத்த மாசம் எடுத்துக்கிறோம், இந்த மாசமே செத்து போனா என்ன செய்வ? பிசாசு உன்னை கொல்லுவான், பிசாசு உன்னை அழிப்பான், பிசாசு கர்த்தருடைய பந்தியில உன்னை பங்கு வர விடாமல் பிசாசு உன்னை தடை பண்ணுவான், கெடுக்க பார்ப்பான், ஆவிசுவாசத்தை கொண்டு வருவான், தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான். ஏய், நீ என்ன இந்த பாவம் செஞ்சுட்ட, நீ எல்லாம் எடுக்க தகுதியில பிசாசு பேசுவான், ஊழியக்காரன் மூலமா பேசுவான், விசுவாசிகள் மூலமா பேசுவான். ஐயோ இப்படியா, எடுக்காத அப்படின்னுவான். பிசாசு உன்னை கொல்லுவான். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு மாறா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்லி இயேசு சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பின்மாற்றம் அடைவார்கள். கர்த்தரின் பந்திய அசட்டை பண்ணுகிறவர்கள், எடுக்காமல் இருக்கிறவர்கள் பின்மாற்றம் அடைவார்கள். இரண்டாவது, பலவீனமும் வியாதியும் மரணம் உண்டாகும். 1 கொரிந்தியர் 11:30 அவர்கள் வியாதியும் பலவீனம் மரணம் அங்க உண்டாகும். 3, மனம் திரும்பி விசுவாசத்துடன் எடுத்தால் பலவீனம், வியாதி, தரித்திரம், கடன், வறுமை, மரணம் எல்லாம் நீங்கி போகும். கரணத்தை கத்திரம் பொறுத்தன. அல்லேலூயா. இயேசுவின் சரீரத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த திருவிருந்த இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு பேச போறேன். திருவிருந்து எடுக்கிறதுனால செழிப்பு, உயர்வு, ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் உண்டாகும். இந்த செய்தியவே கேட்க விடாமல் கூட பிசாசுகளை தடுக்கலாம். ஆயத்தமாங்க. இது கிடைக்காது. எந்த பைபிள் காலேஜுக்கு போனாலும் கிடைக்காது, எந்த சபைக்கு போனாலும் கிடைக்காது, எந்த ஊழியக்காரனுக்கு போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா. இதை உங்களுக்கு நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த குக்கிராமத்துல போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மூலையில நான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது கிடைக்க கூடாத ஒரு சத்தியம். பரிசுத்த ஆவியானவருக்கு தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம். சரிங்களா? அப்ப ஊழியர்களில் போதிப்பது சரியா தவறா என்று வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து வாழ்வதே வெற்றியாகும். இங்க ஊழியக்காரர்கள் நான் குறை சொல்லல. எந்த சபைக்கு வேண்டாலும் போங்க, எந்த ஊழியக்காரன் போங்க, ஊழியக்காரன் போதிக்கிறத அப்படியே ஏத்துக்கிறாதீங்க. வேத வசனத்தை திறந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பாருங்க. இந்த ஊழியக்காரர் சொன்னது உண்மையானு பாருங்க. ஊழியக்காரர் உங்க மேல கரிசனை உள்ளவரான்னு பாருங்க. உங்க குடும்பத்தின் மேல ஊழியக்காரர், உங்க பாஸ்டர் உங்க ஊழியத்துல உங்களுக்கு கரிசனை உள்ளவரா, உங்க பிள்ளைகளுக்கு கரிசனை உள்ளவரா, உங்களுக்கு கரிசனை உள்ளவரா பாருங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்து அவருடைய போதனைகளை உண்மையா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். என்ன சொல்லப்படுது? ரோமர் எடுத்துக்கள் யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளை. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வேத வசனத்துலதான் ஜீவன் இருந்தது. இயேசு வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையாகி இயேசு என்னது? மாம்சமா இருக்கு, ஆவியா இருக்கிறார். ஆமா, இயேசு வார்த்தையா இருக்கிறார், வார்த்தை இயேசுவாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 யோவான் 6ஆம் அதிகாரம் 63. யோவான் 6:63 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அல்லேலூயா. 3 யோவான் 8:31. யோவான் 8ஆம் அதிகாரம் 31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தை கவனமாக பார்க்க வேண்டும். வீட்டுல இருக்கும்போது நீங்க வேத வசனத்தை இரவும் பகலும் படித்துக் கொள்ளுங்கள், வாசிங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமார்ந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்ப்பால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வேத வசனத்தை அறிந்து கொண்டு உண்மையோடு கூட கர்த்தரின் பந்தியை அறிந்து கொண்டு எடுக்க வேண்டும்.
பவுல் சொல்றாரு. இரண்டாவது, கர்த்தரின் பந்திய அபாத்திரமா எடுக்கக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை எடுக்கக்கூடாது, பயத்தோடு கூட எடுக்கக்கூடாது, மறிதளித்து போகக்கூடாது, விசுவாசத்தோடு கூட அர்ப்பணித்து செபித்து எடுக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது, தாழ்வு மனப்பான்மை, பயத்துடனும் நடுக்கத்தோடு கூட புறக்கணிக்க கூடாது, உற்சாகமாய் தைரியமாய் எடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவின் ரத்தம் தான் நமக்கு மீட்பை தருகிறது. இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது, உங்களுக்காய் உடைக்கப்பட்டது, உங்களுக்காய் நெருக்கப்பட்டது, உங்களுக்காய் அடிக்கப்பட்டது, உங்களுக்காய் ரத்தம் சிந்தப்பட்டது. இதனால கர்த்தரின் பந்தி என சொல்றாரு, நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. அடுத்த வாரம் தொடர்வோம். எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விலையேறப்பெற்ற அன்புக்காக நன்றி. சபை கூடி வருவதை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரை 2 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியாய் நீ பாராட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரின் பந்திய குறித்த அற்புதமான விளக்கங்களை நீர் வெளிப்படுத்தி கொடுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்களை மூடி இருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, இதை விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை கர்த்தாவே, நாங்கள் உண்மையாய் இதை உடைய சரீரத்தை ஆண்டவரை புசித்து உடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போது எங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறீர், சமாதானத்தை கொடுக்கிறீர், பாதுகாப்பை கொடுக்கிறீர், சுகத்தை கொடுக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறோம். நன்றி அப்பா தகப்பனே. உலகம் எங்கிலும் ஆடிய மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்கள், ஜனங்கள், ஊழியக்காரர்களுக்கு இயேசுவின் நாமத்துடைய ஆண்டவரை கர்த்தா விளக்கங்கள் உண்டாகட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவே, அவருடைய இருதயம் திறக்கப்படட்டும். பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தரலும். ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலாக்கும் சொன்ன இந்த கர்த்தரின் பந்தியின் அவசியத்தை குறித்து ஆண்டவரே தெளிவு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த சபை கூடுவது ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. சிறுபிள்ளைகளுக்காய் தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் தோத்திரம், முதியவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவைகளை நேசிக்கிறீர், சபையை நேசிக்கிறீர். சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தியடைய செய்கிறீர். மந்தை பெருகுவது போல மனிதர்களை பெருகப்படுகிறீர். கர்த்தாவை இப்பொழுதும் கர்த்தருடைய பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காய் குற்றப்பட்டவருடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்காய் சித்தப்பட்டவருடைய ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணும் போது எங்கள் சரீரத்துல ஆண்டவரே கர்த்தாவே சுகமும் பலனும் ஆரோக்கியம் விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் செழிப்பும் ஆண்டவரை பெறுகிறதற்காய் நன்றி. எங்களுக்கு விரோதமாய், கர்த்தரின் பந்திக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் கிரீசிற எல்லா அந்தகர வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். பலவீனத்தின் ஆவிகள், வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து கடிந்து வருகிறேன். தேவனுடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறேன். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து பலிக்கட்டும். வார்த்தையை உறுதிப்படுத்துறதற்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்பால் கொடுத்ததற்காக நன்றி. அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சகரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பந்தி ஆயத்தமா இருக்கிறது. மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படியே இதுவரை